வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நியூசிலாந்தில் பிறந்த நாமக்கல் அருகே பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதியம் 1500 ஆக உயர்வு. தமிழக அரசு ஆணை வெளியீடு. எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் பாஜக வெற்றி பெறாது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நியூசிலாந்து நாட்டில் 2023ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ளது. உலக மக்கள் அனைவரும் 2023ஆம் புத்தாண்டை வரவேற்க நாமக்கல்லில் பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் மற்றும் கிராமம் மேட்டுத்தெரு பகுதியில் இன்று அதிகாலையில் அனுமதியின்றி வைத்திருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறிய விபத்தில் தில்லைக்குமார், பிரியா, செல்வி மற்றும் பெரியக்காள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியினை கேட்டு மிகுந்த வருத்தமடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் காயமுற்றவர்களுக்கு நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சமும் மற்றும் காயமுற்றவர்களுக்கு தலா 50,000 முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதியம் 1500 ஆக உயர்த்தி வழங்க தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அரசாணையில், சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியத்தை 500 இருந்து 1000 உயர்த்தி 2011ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நடைமுறைப்படுத்த ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை மூலம் ஓய்வூதியம் பெற்று வரும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 4,39,315 பேருக்கு அவர்கள் தற்போது பெற்று வரும் ஓய்வூதியம் 1000 இருந்து 1500 வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்தி வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 263 கோடியே 56 லட்சம் கூடுதல் செலவாகும். இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய திட்டம் மற்றும் இலங்கை அகதிகளுக்கான மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் எதிர்வினைகளால் காங்கிரஸ் கட்சி தனது கொள்கைகளை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர், சாதாரணமாக தொடங்கிய தனது இந்திய ஒற்றுமை யாத்திரையில் ஒவ்வொரு நாளும் மக்களின் குரல்களையும் உணர்வுகளையும் உணர்த்ததாக தெரிவித்தார். பாஜகவும் RSS அமைப்பும் தங்களை எந்த அளவிற்கு எதிர்த்தாலும் அது காங்கிரஸ் கட்சிக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் என்று அவர் கூறினார். பாஜகவின் எதிர்வினைகளால் காங்கிரஸ் கட்சி தனது கொள்கைகளை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளும் என்று ராகுல் காந்தி கூறினார். மேலும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பாஜகவிடம் இருந்து கற்றுக்கொண்டதாகவும், இதனால் அக்கட்சியே தனக்கு ஆசான் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் பாஜக வெற்றி பெறுவது கடினம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு வழங்குதல் தொடர்பாக ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பாக 1000 ரொக்கத்துடன் முழு கரும்பு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க நிதி ஒதுக்கியும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு அமைத்தும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு வழங்குதல் தொடர்பாக ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டுள்ளது. அதில் பொங்கல் தொகுப்பு கிடங்கில் நகர்வு செய்த தரமான பச்சரிசி, சர்க்கரையை வழங்க வேண்டும். கரும்பின் தோகையை வெட்டாமல் முழு கரும்பையும் வழங்க வேண்டும். எந்தவிதமான புகார்களுக்கு இடமளிக்காமல் கரும்பு விநியோகம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணியமர்த்தப்பட்ட 6,000 செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாது என்று அறிவித்து திமுக அரசு புத்தாண்டு பரிசு வழங்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பெருந்தொற்று நம்மை ஆட்டிப்படைத்த காலத்தில் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் தொய்வின்றி உழைத்து நோய் தொற்று உள்ளவர்கள் குணமடைய அயராது பாடுபட்டவர்களில் செவிலியர்களின் பங்களிப்பு அளப்பரியது என குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்தபோது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணி செய்ய செவிலியர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு அவர்களுக்கு 14,000 ரூபாய் மாத சம்பளம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். 6 மாத காலத்திற்கு வழங்கப்பட்ட தற்காலிகமாக பணியாணை கொரோனா தொற்று பெருகி வந்த காரணத்தால் இன்று வரை பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அரசாணையில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணியமர்த்தப்பட்ட 6,000 செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாது என்று அறிவித்து திமுக அரசு புத்தாண்டு பரிசு வழங்கியுள்ளதாக அண்ணாமலை சாடியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி 2023ஆம் ஆண்டிற்கான அரசு நாள் காட்டியினை வெளியிட்டார். புதுச்சேரி அரசு மூலம் ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கான நாட்காட்டியினை வெளியிடப்படுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி 2023ஆம் ஆண்டிற்கான அரசு நாள் காட்டியினை இன்று வெளியிட்டார். கடந்த 2 வருடங்களாக நாள்காட்டி வெளியிடவில்லை. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்று சித்தராமையா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதல் மந்திரியும் எதிர்க்கட்சித் தலைவருமான சித்தராமையா தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள தொடர்ச்சியான பதிவுகளில் பாஜக குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். அதில் முதல் மந்திரி பதவியை 2,000 கோடி ரூபாய்க்கு விற்பனைக்கு வைத்த அமித்ஷா காங்கிரஸ் கட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைப்பது வேடிக்கையாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் பாஜக உருவானதில் இருந்தே விதான சௌதா ஊழல் குடியிருப்பாக மாறிவிட்டது என்றும் இதில் அமித்ஷாவின் பங்கு என்ன என்றும் சித்தராமையா கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கர்நாடக மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் விவசாயிகளுக்கான மழை வெள்ள நிவாரணத்தையும் மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயம் சித்தராமையாவின் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என பாஜக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போப்பாண்டவர் 16ஆம் பெனடிக்ட் உடல்நலக்குறைவால் காலமானார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் முன்னாள் போப்பாண்டவர் 16வது பெனடிக்ட் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 95. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக கடந்த 2005 முதல் 2013 வரை இருந்தவர் 16ஆம் பெனடிக்ட். ஜோசப் ரட்சிங்கர் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் கடந்த 1977 முதல் 1982 வரை ஜெர்மனியின் முனிச் உயர் மறைமாவட்ட பேராயராக இருந்தார். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு தாமாக போப்பாண்டவர் பதவியிலிருந்து விலகினார். அதன்பின் வாட்டிகன் நகரில் வசித்து வந்தார். இந்நிலையில் முன்னாள் போப்பாண்டவர் 16வது பெனடிக்ட் உடல்நலக்குறைவால் காலமானார். கடந்த 1415ஆம் ஆண்டுக்கு பிறகு போப்பாண்டவர் பதவியில் இருந்து தாமாக பதவி விலகியவர் 16வது பெனடிக்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித் நடித்து வெளியாக உள்ள துணிவு படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் துணிவு. இந்த படத்தில் மஞ்சு வாரியர், சமுத்திரகனி, GM சுந்தர், மகாநதி சங்கர், ஜான் கொக்கன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். போனி கபூர் தயாரித்துள்ள இந்த படத்தின் தமிழ்நாடு வெளியீட்டு உரிமையை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் பெற்றுள்ளது. துணிவு திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ள நிலையில் சமீபத்தில் துணிவு படத்தின் சில்லா சில்லா, காசேதான் கடவுளடா ஆகிய பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் துணிவு படத்தின் 3வது பாடலான கேங்ஸ்டா வெளியானது.
துணிவு படத்தின் கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்து படக்குழு நேற்று புதிய போஸ்டர் வெளியிட்டது. இந்நிலையில் துணிவு படத்தின் டீசர் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அஜித் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். நடிகர் சிம்பு நடித்துள்ள 10 தல திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சிம்பு தற்போது 10 தல திரைப்படத்தில் நடித்து வருகிறார். 10 தல படத்தை சில்லுன்னு ஒரு காதல், நெடுஞ்சாலை போன்ற படங்களை இயக்கிய ஓவலி கிருஷ்ணா இயக்குகிறார். இந்த திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிக்கிறார். படத்தில் சிம்புவுடன் கௌதம் மேனன், கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், கலையரசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். இசையமைப்பாளர் AR ரகுமான் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். கன்னடத்தில் 2017ஆம் ஆண்டு வெளியான முப்தி திரைப்படத்தின் தமிழ் ரீமேக்காக உருவாகும் இந்த படத்தில் AGR என்ற கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் சிம்பு நடித்து வருகிறார். சமீபத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் தற்போது 10 தல திரைப்படம் ரிலீஸ் ஆகும் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இந்த திரைப்படம் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை காவல் இணை ஆணையர் ரம்யா பாரதி தலைமையில் திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் முன்னிலையில் தண்டையார்பேட்டை காவல்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் குறும்படம் திறப்பு விழா நடைபெற்றது. காவல்துறை இணை ஆணையாளர் ரம்யா பாரதி, திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு அல்லது போதை தடுப்பு ஆகிய தலைப்புகளில் குறும்படம் தயாரிக்கும் போட்டி நடத்தப்படும் எனவும், இணையதள வழியாக அனுப்பினால் அதில் சிறந்த குறும்படமாக தேர்ந்தெடுக்கப்படும் என கூறினார். 3 குறும்படங்களின் புதிய இயக்குநர்களுக்கு திரைப்படம் மற்றும் காவல்துறையினர் மூலமும் பரிசுகள் வழங்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். கடற்கரையில் தற்கொலைக்கு செய்ய முயன்ற பெண்ணை தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றிய வடசென்னை எண் 4வது காவல் நிலைய அதிகாரிகளுக்கு இணை ஆணையர் ரம்யா பாரதி நன்றி மற்றும் பாராட்டுக்களை தெரிவித்தார். விழிப்புணர்வு சம்பந்தமா, ட்ரக் அபியூஸ் மற்றும் ட்ரக் அவேர்னஸ் அப்படின்ற தலைப்பு சம்பந்தமா ஒரு தெளிவான, ஒரு இன்னோவேட்டிவாக, கிரியேட்டிவான ஒரு கதை பிளாட்டோட ஒரு குறும்படத்தை தயாரித்து அதை வந்து JCOPNZ அப்படின்னு சொல்கிற எங்களோட ஜிமெயில் அட்ரஸ் jcopnz@gmail.com அப்படின்ற மெயில் அட்ரஸில் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை அனுப்புங்க. லிங்க்கோடு சேர்த்து உங்களோட பேர் மற்றும் உங்களோட காண்டாக்ட் நம்பரையும் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த போட்டிக்கான கடைசி நாள், உங்களோட படங்களை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய கடைசி நாள் ஜனவரி 20. அதுக்குள்ளே வந்து பண்ணணும். அதுக்கு இது மிக சிறந்த படத்தை வந்து தேர்வு செய்கிறது விக்னேஷ் சிவன் அவர்களுடைய குழு. அந்த குழு தேர்வு செய்யும் அந்த படத்துக்கு சிறந்த பரிசுகள் காத்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான விக்கி ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சேர்ந்து பயணிக்க ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் அருகே கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. திமுக கழக துணை பொதுச் செயலாளர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரத்தில் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் மருத்துவ முகாமை நடத்தின. ஸ்ரீராமபுரம் பேரூர் திமுக மற்றும் சார்பு அணிகள் முகாமிற்கான ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண், காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்டவையை பரிசோதனை செய்து பயனடைந்தனர். மானாம்பதி அரசு மருத்துவமனை புதிய கட்டடத்தை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி மானாம்பதி ஊராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இந்த நிலையத்தில் 48 லட்சம் மதிப்பீட்டில் புற நோயாளிகளுக்கான சிகிச்சை மையம் கட்டடம் கட்டப்பட்டது. இந்த புதிய கட்டடத்தை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நிகழ்வின் போது ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஹேமலதா, மானாம்பதி ஊராட்சி மன்ற தலைவர் ராதா நடேசன், உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் பொன் சசிகுமார், உத்தரமேரூர் வட்டார மருத்துவ அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட கிராம மக்கள் திரளானோர் உடனிருந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு மும்பையில் வசிக்கும் பல்வேறு பகுதி மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்து சென்றனர். புத்தாண்டு விடுமுறை நாளை முன்னிட்டு மும்பையில் வசிக்கும் பல்வேறு மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். இந்த ஆண்டும் சொந்த ஊருக்கு செல்வதற்காக பொதுமக்கள் படகு மூலம் கேட் ஆஃப் இந்தியாவில் இருந்து அலிபாக் செல்வதற்காக நீண்ட வரிசையில் காத்து நின்றனர்.
மும்பையின் சுற்றுலா தலமான கேட் ஆஃப் இந்தியாவிற்கு பல்வேறு பகுதியிலிருந்து குடும்பத்தோடு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாட குவிந்தனர். அப்பகுதி முழுவதும் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பார்வையாளர்களை கண்கவரும் வகையில் இருந்தது. சென்னை கிண்டி அருகே ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த இளைஞர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருத்தணி அரக்கோணத்தைச் சேர்ந்த மகேஷ் என்ற இளைஞர் திருத்தணியிலிருந்து சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். இவர் சைதாப்பேட்டை மார்க்கெட் பாலத்தில் கீழே பலத்த காயத்துடன் அடிபட்டு உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ரயில்வே டிராக்கில் நடந்து வந்தபோது தாம்பரம் நோக்கி செல்லும் பேசஞ்சர் ரயிலில் சிக்கி தூக்கி வீசப்பட்டு இறந்ததாக தெரியவந்தது. மேலும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் பணிக்கு வருகிற போது விபத்தில் சிக்கி இறந்ததாகவும் தெரிகிறது. சம்பவம் தொடர்பாக சைதாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நெல்லையில் சுதந்திர போராட்ட தியாகி விஸ்வநாத தாஸ் 82வது நினைவேந்தல் நிகழ்வில் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாத தாஸின் 82வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஸ்வநாத தாஸ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தியாகி விஸ்வநாத தாஸ் தேசிய பேரவைத் தலைவர் சுரேஷ் முத்துராஜ் தலைமை தாங்கினார். நல்லாசிரியர் செல்லப்பா முன்னிலை வகித்த நிலையில் விஸ்வநாத தாஸ் தேசிய பேரவை செயலாளர் சிதம்பரம் வரவேற்பு உரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் முழக்க பேரவை செயலர் நசீர், டீம் அசோசியேஷன் தலைவர் ஜெயமணி, செயலாளர் வழக்கறிஞர் செல்வ சூடாமணி, பொருளாளர் மாணிக்கம், துணைத் தலைவர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் காலண்டர் கொடுக்கும் நிகழ்வு மற்றும் சுதேசி விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் கடைகளில் ஓட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் பகுதியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக 38 மாவட்ட சுதேசி விழிப்புணர்வு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக காலண்டர் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கடைகளில் சுதேசி விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியை எப்போதும் வென்றான் தலைவர் செல்வராஜ் துவக்கி வைத்த நிலையில் ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தலைமையில் அனைத்து கடைகளிலும் காலண்டர்கள் கொடுத்து சுதேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் சங்கங்கள் செயல்படுவது வணிகர்களின் நலனை காப்பது குறித்து பேசினார். திருவள்ளூர் அருகே நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் கொலை மிரட்டல் விடுக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வீரராகவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தர்மா ரெட்டி என்பவர் தனது குடும்பத்தாருடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் தங்களது பூர்வீக சொத்தான 2 ஏக்கர் 37 சென்ட் நிலத்தை திருவள்ளூரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் அபகரிக்க முயற்சி செய்வதாக கூறினார். தங்களது நிலத்தை ஆக்கிரமிக்கும் வகையில் திருவள்ளூரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் திருத்தணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆவணங்களை ஆய்வு செய்து நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்ததாக கூறுகின்றனர். இதனையடுத்து நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் வெங்கடேசன் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அதனை தட்டி கேட்டபோது தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே வெங்கடேசன் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தங்களது நிலத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்து தர வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நியூசிலாந்தில் நாமக்கல் அருகே பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு நிவாரணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மாற்றுத் திறனுடையோர் ஓய்வூதியம் 1500 ஆக உயர்வு தமிழக அரசு ஆணை வெளியீடு. எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் பாஜக வெற்றி பெறாது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.